அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அன்னாசி பழம், அதாவது பைனாப்பிள் நம்ம சாப்பிட்றதுனால நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியும். பட் இது நம்ம அன்னாசி பழம் சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லோரும் சொல்கிறது நிறைய நன்மைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் சில பக்க விளைவுகளும் இருக்குது. நம்ம இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அன்னாசி பழம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால சர்க்கரையின் அளவு பாதிக்கக்கூடும். அதாவது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு பாதிக்கக்கூடும். எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டியது குறைவாக கொடுக்கணும். ஒரு துண்டு கொடுக்கலாம். நீங்கள் பழம் கம்மி விலையில் மலிவாக கிடைக்குதுன்னு அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி விட்டமின் சி பழங்களை பழுக்காமல் உட்கொள்ளவும் கூடாது. இதனால் சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டலை ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ அன்னாசி பழம் வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி பழுக்காமல் இந்த பழத்தை எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு குறைவாக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இரத்தப்போக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதனால் வந்து நமது உடலில் எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும். சரிங்களா? ஸோ இரத்தப்போக்கு பிரச்சனையும் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அன்னாசி பழம் வந்து நமக்கு நல்லதுன்னு தெரியும். பட் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இரத்தப்போக்கும் சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு அன்னாசி பழம் வந்து அதிகமான நேரங்களில் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி அன்னாசி பழத்தில் வந்து அதிக அளவில் குளுக்கோஸ் மற்றும் சுக்ரோஸ் நிறைந்துள்ளன. சிலர் இதை சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடும். சரிங்களா? இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது. பொதுவாக அவங்களுக்கு எப்போயாவது ஒன்று தோணும், நம்ம இது ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா. நம்ம விளம்பரத்தில் நிறைய ஆட் பார்த்துருப்போம். சுகர் பேஷண்ட்ஸு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க. பட் வீட்டில் வந்து ஒய்ஃபோ குழந்தைங்க பேரண்ட்ஸ் வேறு யாராவது இருந்தால் வேணும்னு சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல, இது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து குளுக்கோஸ் சுக்ரோஸ்லாம் இருக்கிறதுனால சர்க்கரை நோய்கள் பார்த்து தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு வந்து அன்னாசி பழத்தில் வந்து அமிலத்தன்மையின் விளைவாக, அதாவது அமிலத்தன்மை இருக்குது, அதனுடைய விளைவாக பற்கள் மற்றும் ஈறுகள் மிகவும் மோசமடையக்கூடும். சரிங்களா? நீங்கள் அன்னாசி பழத்தில் அமிலத்தன்மை இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுடைய பற்கள், ஈறுகள் மிகவும் மோசமடையக்கூடும். மேலும் பல் சொத்தை மற்றும் ஈறு அலர்ஜியை ஏற்படுத்தும். சரிங்களா? பல் சொத்தை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அன்னாசி பழம் வந்து பைனாப்பிள் வந்து நீங்கள் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி நெஞ்சு கரைக்கும். ஒரு வயிற்றில் வந்து ஸ்டொமக்கில் வந்து நமக்கு ஒரு செரிமான ஒரு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம ஒரு பசியை தூண்டாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பைனாப்பிள் ஜூஸாக போட்டு குடிக்கிறேன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை, அது ஒன்றும் பாதிப்பு, அதாவது அது பெருசாக தெரியாது. ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் நான் வந்து இதை எதிர்பார்த்துருக்கேன். நான் சாப்பிடும்போது நான் யோசிச்சிருக்கேன் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அன்னாசி ஜூஸ் குடிப்பவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு ஏற்படும். பார்த்திங்களா? ஜூஸ் குடித்தா கூட சில நேரங்களில் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதிகமாக ஜூஸை உட்கொள்ளக்கூடாது. முக்கியமாக வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. சரிங்களா? நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து எடுத்துக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அதிக அளவிலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்னாசி பழம் வந்து அதிகமாகவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கூடாது. சரிங்களா? எல்லாமே எந்த ஒரு பழமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, சரியான அளவில் சரியான முறையில் சாப்பிடணும். இதுதான் வந்து நான் சொல்ல வருது. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா வீடியோவும் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறீங்களோ அது அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, முடக்குவாதம் மற்றும் கீழ்வாதம் உள்ளவர்கள் அன்னாசி பழத்தை அதிகமாக சாப்பிட வேண்டாம். சரிங்களா? அன்னாசி பழம் சாப்பிடும்போது அது இரைப்பை குடலுக்குள் செல்லும்போது ஆல்கஹாலாக மாறிவிடுகிறது. இதனால் கீழ்வாதத்தை தூண்டிவிடும் சொல்கிறாங்க. ஸோ முடக்குவாதம் மற்றும் கீழ்வாதம் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த அன்னாசி பழத்தை சாப்பிடவே கூடாது. தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க.
சரிங்களா? இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஃபாலோஅப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அது மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது இப்போ நம்ம ஆப்பிளோ இல்லை அதர் ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸ்லாம் எடுத்துக்கும்போது நமக்கு அதிகமாக தெரியாது. பட் பைனாப்பிள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது. அன்னாசி பழத்தை அதிகமாக உட்கொண்டால் பற்களில் அதிகம் கரை ஏற்படும். சரிங்களா? கரை ஏற்படும். ஸோ பற்கள் கரையாகணும்னு நினைக்கிறீங்க சாப்பிடுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கரையை ஏற்படுத்துவதால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பொதுவாக பைனாப்பிள் சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம். பட் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ், ஒரு ஸ்மால் பீஸாக வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அன்னாசி பழம் வந்து சாப்பிட்றதுனால இத்தனை விளைவுகள் இருக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். சரி, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.